செஷன் அந்த வேலைன்னு வந்துட்டா ஃபுல் ஃப்ளெஜ்டா இருக்கும். இப்போ இந்த சில பேருக்கு பார்க்கும்போது என்னவா இருக்கும், ஒரு இயல்பா இருக்கும், சிரிப்பா இருக்கும், விளையாட்டா இருக்கும். ஆனா என் மனசுல என்ன இப்பயுமே எந்த வார்த்தை ஓடிட்டுனா, டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் இன்சைட், யூ சூஸ் டு டை எம்ப்டி. எல்லா நேரத்திலையும் பிசினஸ், ஆண்டர்பிரனர், எம்ப்ளாயி, எந்த லைஃபா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா தான் வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, லைஃப்ல நம்ம இருக்க போற நாள் எத்தனை நாள் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சம்திங் டு பி டிஃபரெண்ட், சம்திங் டு பி இன்னோவேட்டிவ், சம்திங் டு பி சர்ப்ரைஸபிளா இருக்கும். இது வரைக்கும் நான் போன செஷன், இருக்கிற இடம், வேலை பார்த்த இடம் எல்லாத்துலயுமே நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன்ல ஒரு வார்த்தை, லைஃப்ல எப்பவுமே பேசுறது ரொம்ப ஈஸி, பேசுற மாதிரியே வாழணும், அன்ரீப்ளேசபிளா இருக்கணும். நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னி வரைக்கும் நான் எவ்வளவோ ஸ்கூல் காலேஜஸ்ல வேலை பார்த்துருக்கேன். இன்னி வரைக்கும் வெளியே வந்தோடனே எல்லாருமே என் கூட கனெக்ட்ல இருக்காங்க. அப்படின்னா லைஃப்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ, ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் டேஸ்ல என் கூட ஒரு ஃப்ரெண்டு வேலை பார்த்தாருங்க. எப்பயுமே அப்டேட்டடா இருக்கும்னு சொன்னது அதுக்காக சொல்றேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு வேலை பார்த்தாரு. அவர் அந்த ஸ்கூல்ல இருந்து நானும் அவர் லெஃப்ட் ஆகி அரௌண்ட் 6-7 months ஆச்சு. ரீசெண்ட்ல ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. ஒரு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தமிழ் வேகன்சி. அவர் தமிழ் ஸ்டாஃப், பிஜிடி முடிச்சு பிஜி, அதாவது எம்ஏ பிஎட். அவர் பேர் வீரராமன் பேர். நம்ப மாட்டீங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. போய் அட்டன் பண்ணுங்க சார் அப்படின்னு. அட்டன் பண்ணாப்ல, சொன்னதை அப்படியே செஞ்சாப்ல. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நினைப்பீங்களா? அப்ப அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல அறிஞ்சு, காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஹாப்பினஸ். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்க முடியும்? ஐடியாஸ். அதுக்கு எக்ஸாம்பிள், அது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன், நானும் அவர் கூட போறேன். சேலரி பேசுறாங்க, டீச்சர்ஸ்னா உங்களுக்கே தெரியும், 17,000 ரூபாய் பேசுறாங்க. அவர் என் கூட ஒர்க் பண்ணும்போது வாங்கின சேலரி கம்மி, 17 ரூபா. நானும் அதிகமா சொன்னேன், கோட் பண்ணாரு, 17 ரூபா தரேன்ட்டாங்க. எப்போ ஜாயின் பண்ணா எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு 4 days டைம் கேட்கலையான்னு. அது ஒரு 2 daysல அவங்க அண்ணன் வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப்ல தான் தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க வெப்சைட்டே தெரியாதுன்னு சொன்னீங்களே, இந்த நாக்ரி அப்படிங்கிற வெப்சைட், அதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க. சார் நான் வந்து எம்காம் முடிக்க இன்னும் இவ்வளவு டைம் இருக்கு, அப்பதான் நான் வேலை தேடணும், இப்போ ஏன் தேடணும்னு நினைச்சா அது உண்டாகும். நான் அதை எதாச்சும் பார்த்துக்கும் போது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. ஒரு ஸ்கூல் நேம் போட்டு கோயம்புத்தூர்ல, இந்த ஸ்கூலு, இந்த வேகன்சி, 25,000 சம்பளம், தமிழ் டீச்சர், அனுப்பிச்சு விடுறேன். இப்போ அட்டன் பண்றாரு. சூப்பரா, நல்ல ஒரு டீச்சர். அவர் அட்டன் பண்றாரு. நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு காலையில் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாரு. 25,000 மந்த்லி பேக்கேஜ். காலைல ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க. இது எதுக்கு சார் சொல்றேன் அப்படின்னா, அப்டேட்டிங். அதுதான், இல்லாட்டா அப்டேட்டிங். நான் அவரை ஏன் அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணோம் சார்? மற்றவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிண்டல் பண்றான், நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை உயர்ந்த நிலையில வந்து பார்ப்பான். அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன், சரிங்களா? ஸோ இதை ஏன் உங்களுக்காக சொன்னா, அவரோட பேக்கேஜ் என்னமோ கிடைச்சது 17 தான். ஆனா நான் ஏன் அப்படி திங்க் பண்ணேன், அவரையே வெயிட் பண்ணாரு. பிகாஸ் he realized what he realized, my talent is more than this. எப்பயுமே சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, கேட்கும் பொழுதும் சேலரி இவ்வளவுதான் சொல்லும் பொழுதும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இப்படிதான் இருக்கணும். அதுக்கு அதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு திங்க் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு டைம். அதுல இயல்பா சின்ன சின்ன விஷயங்கள் பேசி முடிச்சிடறேன். லைஃப்ல தாய் இல்லா வீடு வெறுமைன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே லைஃப்ல ஏதோ ஒரு விஷயங்கள் நிறைய தாண்டி இருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா யாருமே லைஃப்ல நம்ம முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸை மறக்க மாட்டோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப பேரண்ட்ஸை வந்து ஏன் மறக்க மாட்டோம்? என்ன காரணம்? they have given their life and everything. அதாவது சொல்லுவாங்கல்ல, அவங்க லைஃப்ல எல்லா விஷயங்களையும் கடந்து பார்த்து இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கான காரணம். இப்ப இவ்வளவு நேரம் கவனிக்கல அப்படின்னா அவன் வந்து என்டர்பிரனர் ஆகிறதுக்கு ரெடியா இல்லைன்னு அர்த்தம். இப்பையும் கவனிக்கல அப்படின்னா அவன் மனுஷனா இருக்கிறதுக்கே லைக் இல்லைன்னு காரணம். இதை எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா, சார் காலேஜ் தாண்டி வந்துட்டேன், ஸ்கூல் தாண்டி வந்துட்டேன், எல்லாரும் சொல்ற அட்வைஸ், அப்பா அம்மா பாரு, அப்பா அம்மா தான் பண்ணு. எதுக்கு சார் சொல்றாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு லைஃப்ல, உங்க லைஃப்ல 2 கடமை, அதை முடிச்சிடறாங்க. ஈன்று தருதல் எங்களை கடமை, சான்றோர் ஆக்குதல் தந்தை கடமைமா. என்னன்னா, ஈன்று தருதல், அம்மா நம்மளுக்காக லைஃப் கொடுத்துட்டாங்க. அப்பா சான்றோராக்குதல் தந்தைக்கு கடமை. ஒண்ணுமில்ல, முந்தின ட்ரெயின் இன்டர்சிட்டியில வந்து போது ஒரு வயசு குழந்தை சந்தி இருக்கும்.
அவங்க அப்பா போய் ட்ரெயின்ல வரும்போது மடியில வச்சுட்டு அப்படியே சீனரி எல்லாம் காட்டுறது. அப்ப லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களை உங்க பேரண்ட்ஸ் எத்தனை நாள் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. சரி, அப்ப இப்படி பண்ண பேரண்ட்ஸுக்கு நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்றோம்? இந்த மாதிரி காலேஜ் சேர்த்து விட்டாங்க, ஸ்கூல் வரைக்கும் என்ஜாய் பண்றோம், காலேஜ் என்ஜாய் பண்றோம், நல்ல பஸ்ல வரோம், நல்ல டீச்சர்ஸ், நல்ல ஃபேக்கல்டி, இந்த மாதிரி கிளாஸ் ரூம் எல்லாமே இருக்கு, எல்லாமே தரோம். we have well furnished your life, well sophisticated life. இப்படி இருந்து மிஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? காரணம் அசால்ட்னஸ். லைஃபை பார்த்துக்கலாம், இப்பதான் இந்த நேரத்துல இருக்கும், அடுத்த லைஃப் மாறிக்கும். சார், யாருமே லைஃபை மாத்த வர மாட்டாங்க. யாருமே கடைசி வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க வாழணும்னா, நீங்க வாழணும்னா நீங்க தான் எல்லாத்தையும் கத்துக்கணும். எல்லாமே ஒருத்தவங்க செய்வாங்க, எல்லாமே ஒருத்தவங்க பண்ணி தருவாங்க. சார், லைஃப்ல இன்னொரு விஷயம், சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் பண்றீங்க. என்ன, ஏதாவது ஒரு சோகமா இருந்தீங்க அப்படின்னா உங்களால அவங்க ஓவர் கம் பண்ணவே முடியல. என்ன சார் மீனிங் அதுக்கு அப்படின்னா, எல்லா நேரத்துலயும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேடுது மனசு. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா? ஃப்ரெண்ட் ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டானா? ஏன் அந்த திங்கிங்க? நீங்க உங்க மனசுக்கு ஆறுதலா வேணும்னா நீங்க உங்களை மாத்திக்கோங்க. உங்களால முடியாம சார், இன்னொரு விஷயம், லைஃப்ல இப்ப இருக்கிற வேர்ல்டுல பைபாஸ் பாடுதான் லைஃப். எப்ப லைஃப் முடியும்னே தெரிய போகல. அப்ப இத்தனை நாள் லைஃப்ல இவ்வளவு கடந்து வந்தீங்க, இதுக்கு மேல கடக்க முடியாதா? நேற்று ஒரு 4 பேரு சென்னையில இருந்து இறங்கி தாம்பரம் ட்ரெயின் ஆகும், 4 பேர் கண்ணு தெரியாதவங்க கை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரா நடந்து வர்றாங்க. நல்லா கேட்டுங்க, ஒவ்வொருத்தரா நடந்து வராங்க, அவங்களே ட்ரெயின்ல ஏறுறாங்க. ஏறி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தோடனே அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாரும் நான் எந்திரிச்சிட்டேன், உட்காந்துட்டாங்க. உட்காந்து அவ்வளவு சூப்பரா பேசுறாங்க சார், அவ்வளவு ஜாலியா பேசுறாங்க. எதுக்குன்னா, ஒரு வீட்டுல ஒரு பையன் கேட்டிருக்கான், எனக்கு நீ என்ன பெருசா பண்ணி கொடுத்துட்ட, 1008 குறை வச்சிருக்க, 1008 விஷயம் பண்ணி தர, எல்லாமே பேசிட்டு இருக்கான். ஒரே ஒரு விஷயம் பிராக்டிக்கலா காமிக்கிறாங்க. கண்ணை கட்டிட்டு அவனை கார்ல ஏற்றிட்டு கொண்டு போய் விட்டுட்டு ஒரு இடத்த இறக்கிட்டு வரிசை அவனை கொண்டு போய், அப்ப கூட அப்பா சொல்றாரு, அவனே வரட்டு, அம்மா அப்பா கூட கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. கொண்டு போய் கண்ணை திறக்கிறாங்க, அந்த கண்ணு கட்டு அதை திறந்து விடுறாங்க. என்ன இருக்குன்னா, ஏதாவது கதவுல நடந்த, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணை திறக்கிறாங்க, எல்லாம் சுத்தி பார்த்தா கண்ணு தெரியாத குழந்தைங்க ஒரு பக்கம், அப்பா அம்மா இல்லாம சந்தோஷமா இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். அவங்க அம்மா ஒரே வார்த்தை கேட்கறாங்க, கை பிடிச்சு கூட்டு போன அம்மாவா இருந்தாலும் என்ன கேட்டாங்க, இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது நீ ஏன் கண்ணு குறைன்னு சொல்லிட்டு இருக்க? அடுத்த அப்பா கேட்கிறாரு, டேய், இப்படி எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு நான் உன்னை நினைக்கல, உன் லைஃப் அப்படி இருக்கிற அப்படின்னு அந்த விஷயத்தை பார்த்தது. லைஃப்ல எல்லா விஷயங்களையும் எது நம்மளுக்கு கிடைச்சாலும் கிராட்டிடியூட். எந்த விஷயம் கிடைச்சாலும், ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு, நான் இப்ப வரேன்னா ஒரு காலேஜ்ல போய் பேசுறேன்னா முடிச்சுட்டு அந்த முடிக்கிறதோ முன்னாடியோ அந்த காலேஜ்ல அந்த செஷனுக்கு முன்னாடி எப்ப சாப்பிட்டாலும் சாமி தரும். ஏன் அப்படின்னா, எல்லாமே மத்தவங்க போட்ட லைஃப், மத்தவங்க போட்ட, இன்னும் பிராண்டா சொன்னா பேலன்ஸ் போட்ட பிக்சர் தான் எல்லாமே. ஆனா ஏன் அதுல மட்டும் நம்மளுக்கு மட்டும் ஏன் வெட்டி பந்தா இருக்கணும்? எல்லாமே மத்தவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்ப மாறும்? நீ கொடுத்தவங்க டாபிக் தான் எம்ப்ளாயி டு என்டர்பிரனர். ஸோ லைஃப்ல டிஃபரெண்டா சைலாங்க, நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப முழுக்க சைலண்டா இருந்தா சொல்லுவாங்கல்ல, டிஃபரெண்ட் மெத்தடாலஜி. என்ன முழுக்க சைலண்டா இருந்தா தூங்கிட்டாங்க சார், நான் அப்படி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, சார் சத்தம் போட்டு 4000 பேர் 5000 பேர் உட்கார வச்சு கை தட்டி சும்மா பேசிட்டு போறதை தாண்டி அமைதியா திங்க் பண்ணி, they are not utilize the words in this time, they may utilize at the different time. wish you all the best. டிஃபரெண்டா செய்யறாங்க, நல்லா இருங்க, சிறப்பா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் இருக்கும். உங்க பேரண்ட்ஸுக்கு இன்னும் நீங்க ஒரு இன்னோவேட்டிவான டிஃபரெண்டான உங்களா இருக்கீங்கன்னு சொல்லி all the best.